வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி படம் தான் தெப்பசமுத்திரம். ஸோ இந்த தெப்பசமுத்திரம் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சைத்தன்யா ராவ், ரவிசங்கர், இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். தெப்பசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாவே ஸ்கூல் படிக்கிற சின்ன சின்ன பொண்ணுங்க காணாம போறாங்க. ஸோ இந்த சில சின்ன பெண்களை கடத்தி கொண்டு போய் யாரோ ஒரு மர்ம நபர் ரேப் பண்ணி கொலையும் செய்யறான். பல வருஷங்களா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியும் அந்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாம இருக்கும்போது தான் அதே ஊரை சேர்ந்த ஒரு அட்வொகேட்டோடைய பையன் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு. ஸோ அவர் இந்த ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணதே இத்தனை வருஷமா இந்த சில விஷயங்களை யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே போலீஸாக ஆகிறாரு. இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்க, அதே ஊரில் ரைஸ் மில்லை வச்சிருக்கிற ஒருத்தர். ஸோ அவர் மேலே தான் நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு டவுட்டாக இருக்கு. ஸோ இது இவர் தான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அந்த ஊர் மக்களே நிறைய சொல்லி இவர் கேள்விப்பட்டிருக்காரு. அதே ஊரில் இருக்கக்கூடிய படத்தோட இன்னொரு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ஷேர் ஆட்டா ஓடிட்டு இருக்காரு. ஸ்கூலுக்கு போற சின்ன பெண்கள் எல்லாம் இவர் தான் டிராப் பண்றாரு. ஸோ இவர் மேலேயும் போலீஸுக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த சில சின்ன பெண்கள் காணாம போறதுக்கு யார் காரணம், அந்த காணாம போன பெண்கள் என்ன ஆறாங்க, என்ன பண்றாங்க, ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன ஆச்சு, போலீஸ் தேடிட்டு இருக்கிற அந்த ஒரு மர்ம நபர் யாரு, ஸோ இந்த சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இந்த கதை ஆரம்பிக்கும் போது ஸோ ஒரு நார்மலான ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே சில பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு கடைசி ஒரு 20-10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிட்டாங்க. ஃபினிஷிங் ப்ராப்பராக இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சைத்தன்யா ராவ் ஆகட்டும், ஸோ அவர் தான் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் ஹீரோவா இல்லை வில்லனா அப்படிங்கிறதுல இல்லை பல சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் நடித்த ரவிசங்கரோடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸில் அவருக்கான அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரை நம்புறது, எப்படி நம்புறது அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. மிக முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி இந்த படத்தில் கொஞ்சம் போல்டாகவே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வளர்த்துறாங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்போவுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பட் அவங்க என்ன பார்க்குறாங்க, எதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்கு. ஸோ அந்த ஒரு மர்ம நபர் எதனால இந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். அண்ட் இதுக்கு மேலே நான் சொன்னாலும் நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இந்த படத்தில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில பல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் இந்த படத்துக்குள்ளே இருக்க தான் செய்யுது. கண்டென்ட்டாக பார்க்கும்போது இந்த படம் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் தேவையில்லாத ஒரு சில சீக்வன்ஸும் இந்த படத்துக்குள்ளே வச்சிருக்காங்க. ஸோ அந்த சில ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபினிஷிங் இவங்க ப்ராப்பராக கொடுத்ததுனால இது ஒரு நீட்டான படமாக மாறி இருக்கு. ஓவராலாக இது ஒரு நீட்டான கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சில பல லேக் மட்டும் அங்கங்கே இருக்கிறதுனால தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த படம் இப்போதைக்கு தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபியூச்சரில் தமிழ் டப்பிங்கில் கூட வரலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.